உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவை கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2026 எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இப்போ 2026 நோக்கி தான் இருக்குது. அரசியல் களமும் 2026 தான், வாழ்க்கையோட எதிர்காலமும் 2026 தான். அப்போ இந்த 2026 வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் குரு பகவான், ராகு பகவான், இவர்களை வச்சு தான் நம்ம இந்த வருட பொது பலன் எடுப்போம். ஆனால் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் மீன ராசியிலே அப்படியே அமர்ந்திருக்கிற போகிறார். குரு பகவான் பார்த்திங்கன்னா 2026 ஆரம்பத்தில் மிதுன ராசியில் இருப்பார். குரு பெயர்ச்சி என்பது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் வரும். அதற்கு பிறகு குரு பகவான் அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ள நுழைவார். அப்போ குருவுடைய இயக்கம் பார்த்திங்கன்னா 3 இடங்களில் பயணம் செய்கிறார். அதே போல் இந்த நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களான ராகு, கேது பகவான். ராகு பகவான் பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டு, அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் 5ஆம் தேதியில் நம்மளுடைய ராகு பகவான் கும்ப ராசியிலேருந்து மகர ராசியை நோக்கி பயணிப்பார். கேது பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடக ராசியை நோக்கி பயணிப்பார். இதுதான் அந்த கிரகத்துடைய மாற்றங்கள். ஸோ இந்த கிரகத்துடைய மாற்றங்களை வச்சு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஏற்றமும் மாற்றமும் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையும் உண்டாக போகுதுங்க. நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சாச்சு. ராகு ராசியில் உட்காந்துட்டாரு, ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க. 2 பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களும் உங்களை அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அப்பயும் நீங்கள் சளைச்சவங்களா? நிறைய போராட்டத்தை மீறி வெற்றி பெற முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு, உங்களுடைய தைரியத்துக்கு, உங்களுடைய வில் பவருக்கு வெற்றி இந்த 2026 உண்டு. மிகப்பெரிய மாற்றம் உண்டுங்க. உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ காயப்படுத்தினாலும் அதெல்லாம் மீறி நீங்கள் சாதனையாளர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வாயாலே உங்களை சொல்லுவாங்க, பரவாயில்லையம்மா ஜெயிச்சிட்டியப்பா, பரவாயில்லையப்பா ஜெயிச்சிட்டியப்பான்னு உங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வரப்போறீங்க. பிரிந்த உறவு ஒன்று இணையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். காதல் திருமணம் முடிச்சுட்டு கஷ்டப்படுற நபர்களில் கும்பராசி என்பர்கள் அதிகமான நண்பர். ரொம்ப நம்பினேன் நான், அவரை உண்மையான இருக்கார், ரொம்ப பாசமாக இருக்கார், என்னையை மட்டும் தான் நேசிக்கார், மானே தேனே பொன்மானேலாம் அப்படியே வார்த்தைகளால் வர்ணித்தார். இப்போ கண்டுக்கிற கூட மாட்டேங்கார். கண்டவங்க பேச்சை கேட்டு என்னை கண்டுக்கிற மாட்டேங்காருன்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசி சகோதரிகளுக்கு உறுதியாக உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. கவலைப்படாதீங்க. உண்மையாக உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க. இன்னுமே அன்பு காட்டுவாங்க. இவனால உங்களை ஏமாற்றிருக்கலாம், இனிமேல் ஏமாற்ற மாட்டாங்க. உங்களை அன்பு காட்டுவதற்குரிய சூழ்நிலை உண்டாகும். சில பேர் ஏமாற்றிருக்கலாம், சில பேர் கோபத்தை காட்டியிருக்கலாம். இந்த 2ல் எது நடந்தாலும் எதில் மாற்றம் உண்டு. உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 2026 எதிர்பாருங்க. அதுக்கடுத்து கும்பராசி ஆண்களுக்கு, என் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க, என்னுடைய பார்ட்னர், என்னுடைய காதலி, என்னுடைய மனைவி என் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க, நானும் என்ன சொன்னாலும் என்னை மட்டம் தட்டுறாங்க, நானும் எவ்வளோ தான் பொறுமையாக போகிறது, ரொம்ப போராடிட்டேங்க, தயவுசெய்து இந்த இதில் ஒரு மாற்ற வருமானம் எதிர்பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுக்கும் இன்னுமே உறுதுணையாக இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. அப்போ 2 நபர்களுக்குமே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்ட்னர் மூலமாக உள்ள கவலைகள், பிரச்சனைகள் வெளியேறப்போகுது. அதேபோல் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக இந்த 2026 உண்டு. முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை, 2வது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை, 3வது குழந்தையாக இருந்தால் அதுவும் ஆண் குழந்தை அப்படிங்கிற வாய்ப்பு கோச்சார கிரகங்கள் ராசியின் அடிப்படையில் சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகம் வேறு. ஆனால் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை மீள போகிறீங்க. மீளா பிரச்சனை கடன் பிரச்சனை. எதுக்காண்டி கடன் வாங்கினேன்? யாருக்காண்டி கடன் வாங்கினேன்? உங்களுக்காண்டி கிடையாதுங்க. உங்களுடைய உறவுகளுக்காக, நீங்கள் ரொம்ப பாசம் வச்ச நட்புக்காக, உண்மையாக நம்பினா உங்கள் பார்ட்னருக்காண்டி தான் கடன் வாங்க. தொழிலில் பார்ட்னரில் அடி வாங்குறதுல கும்பராசி தான் ஃபஸ்ட்டு. ரொம்ப நம்பி பார்ட்னர்ஷிப் வச்சேன், தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதெல்லாம் மீள போகிறீங்க. கவலைப்பட வேண்டாம். இனிமேல் கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்கள் லைஃப் ஸ்டைல் போக போகுதுங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அப்போ ஆரம்பத்தில் உங்களுடைய லைஃப்பில் நிதானம் இருக்கும், தெளிவான முடிவு இருக்கும், சரியான பாதையை எடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு மேலே பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். எங்கெல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள்
நிலைநாட்டணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள்லாம் நிலைநாட்டுங்க. உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம் இந்த 2026 மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கும். மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுபோல் கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ கட்டாயமாக பதவி உயர்வு உண்டு. அரசாங்க வேலைக்கு காத்திருக்கீங்கன்னா வேலை உண்டு. ஒரு அதிகாரம் அங்கீகாரம் என்பதை உறுதியாக பெற போகிறீங்க. அம்மாவழி சொத்து கிடைக்கும். அம்மாவழி சொத்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு இந்த 2026 பலன்களில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்ல மாற்றங்கள் நடக்குதுங்கிறத மகிழ்ச்சியாக எடுத்துக்கோங்க. கவனமாக செய்யுங்க. 2026 நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. யாருக்குமே கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்கணும். செகண்ட் விஷயம், ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரையும் என்ன பண்ணணும்னா, யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. போலியான நபர்களாக சுற்றி வருவாங்க. நீங்கள் அப்படியே கம்பீரமாக இருக்க பார்த்து எப்பட்றா கவுத்தலாம், எப்பட்றா ஒரு மட்டம் தட்டலாம்லாம் வருவாங்க. தயவுசெய்து யார் பேச்சும் கேட்காதீங்க, யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. நிறைய ஆஃபர் ஃபுல்லாமே ஆன்லைனில் வரும், ஃபோனில் வரும். சார் லோன் வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கோங்க, எனக்கு எதுவும் தேவையில்ல, போய்கிட்டே இரு அப்படின்ட்டு ஒதுங்கிடுங்க. ஸோ இந்த ரெண்டையும் கரெக்டாக கடைப்பிடிங்க. ஏற்றமும் மாற்றமும் கோச்சார கிரகங்கள் கரெக்டாக கொடுக்கும். நீங்கள் ஒரே ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க. என்ன வழிபாடுனா, வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மன் வழிபாடும் ராகால வேலையில் பின்பற்றுங்கள். அதுக்கப்புறம் காளியம்மன் வழிபாடு, காளியமும் பிடிச்சிக்கோங்க. பத்திரகாளி நம்ம ஒரு பக்கம் பத்திரகாளி அம்மன் சொல்லுவோம், சில பக்கம் பார்த்திங்கன்னா காளியம்மன் சொன்னால் தான் புரியுது. அதனால் காளியம்மனை கைப்பற்றிக்கோங்க. தாயே நீ தான் எனக்கு உறுதுணை, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி காளியம்மனையும் துர்க்கையம்மனையும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, உங்களை யாரெல்லாம் வஞ்சிக்க வருகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வராங்களோ அவங்களாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. காளி கட்டம் போட்டுருவா, பக்கத்தை பிச்சு போடுவேன், இது ஏன் குழந்த, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி காளியம்மா நிற்பா. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏற்றமும் மாற்றமும் கும்பராசிக்கு 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. நிறைய ஆஃபர் ஃபுல்லாமே ஆன்லைனில் வரும், ஃபோனில் வரும். சார் லோன் வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கோங்க, எனக்கு எதுவும் தேவையில்ல, போய்கிட்டே இரு அப்படின்ட்டு ஒதுங்கிடுங்க. ஸோ இந்த ரெண்டையும் கரெக்டாக கடைப்பிடிங்க. ஏற்றமும் மாற்றமும் கோச்சார கிரகங்கள் கரெக்டாக கொடுக்கும். நீங்கள் ஒரே ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க. என்ன வழிபாடுனா, வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மன் வழிபாடும் ராகால வேலையில் பின்பற்றுங்கள். அதுக்கப்புறம் காளியம்மன் வழிபாடு, காளியமும் பிடிச்சிக்கோங்க. பத்திரகாளி நம்ம ஒரு பக்கம் பத்திரகாளி அம்மன் சொல்லுவோம், சில பக்கம் பார்த்திங்கன்னா காளியம்மன் சொன்னால் தான் புரியுது. அதனால் காளியம்மனை கைப்பற்றிக்கோங்க. தாயே நீ தான் எனக்கு உறுதுணை, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி காளியம்மனையும் துர்க்கையம்மனையும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, உங்களை யாரெல்லாம் வஞ்சிக்க வருகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வராங்களோ அவங்களாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. காளி கட்டம் போட்டுருவா, பக்கத்தை பிச்சு போடுவேன், இது ஏன் குழந்த, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி காளியம்மா நிற்பா. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏற்றமும் மாற்றமும் கும்பராசிக்கு 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன.